பாதுகாப்பும் இன்றியமையாத கோட்டையாக விளங்கும் என்று வள்ளுவ பெருமகனார் சொல்றார். இது இப்ப எதிர்காலம் பாருங்க. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது என்கிறார். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஏன்னா ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம் தான். ஆனால் அறிவை வறுக்கும் வகுப்பறை இன்று அறிவு கருவறையாக இருக்கிறதா, வியாபார அறையாக, வர்த்தக அறையாக இருக்கிறதா என்பதை என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்போ அந்த நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுது. ஏனால் உணவுதான் மருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உணவே மருந்து என்று நம்ம முன்னோர்கள் சொன்னது காரணம் தான். அந்த உணவு உண்கிற உணவு சரியாக இருந்தால் உடலில் நோய் இல்லை. அதனால ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது, முடிவாகிறது என்கிறார். பிறகு ஒரு நாட்டின் வளம் என்பது வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்கிறார். பாருங்க, அந்த நாட்டின் நிலத்தின் வளம் அதை பொறுத்துத்தான் அந்த நாட்டின் வளம் அமைகிறது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் எதை பொறுத்து அமைகிறது? அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. நீர் வளம் எவ்வளவோ அது பொறுத்துத்தான் நிலத்தின் வளம் அமைகிறது. பாருங்க, நிலத்தின் வளம். அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது என் அன்பு சொந்தங்களே, அந்த நாடு பெறுகிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. மழை எவ்வளவு பொழிவை பெறுகிறதோ அதை பொறுத்தான் அந்த நாட்டின் நீர் வளம். நீர் எவ்வளவு பெறுகிறதோ அதை பொறுத்தான் அந்த நாட்டின் நிலத்தின் வளம். ஒன்றை ஒன்று சார்ந்து அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இப்ப பாருங்க, மழை இல்லை என்றால் அந்த நாட்டில் எதுவுமே இல்லை. இப்ப மலை வளம் தான் மண் வளம். அதனால மலை எவ்வளவு முதன்மையானது என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இந்த மலை எவ்வளவு முதன்மைத்துவத்தை, எவ்வளவு பெரிய அரிய பங்காற்றுது என்பதை பாருங்க. இது மலை. இங்க பாருங்க, நமக்கு எப்படி மழை பொழிவு கிடைப்பெறும், எப்படி மழையை பெறுறோம் பாருங்க. எப்படி பெறுறோம்? கடல் தாய், சூரியன் தந்தை. எல்லாம் பார்த்துட்டீங்க, சூரிய தந்தை இருவரின் இணைவு, இயற்கையின் இணைவிலே அவங்க இருவரும் உறவிலே என்ன ஆயிருது? சூரிய ஒளி வெப்பம், கடல் தாய், இந்த நீராவியாயி, வெப்பத்துல நீராவியாயி மேல போகுது பாருங்க, போய் என்ன ஆயிருது? அது மேகமா மாறணும், அதால மாற முடியல. அதுக்கு அடர்த்தி குறைவா இருக்கு. மேகமா மாற அடர்த்தி குறைவா இருக்கு, கணம் குறைவா இருக்கு. அப்ப என்ன செய்யுது? அந்த நீராவியோடு மனிதனின் உடல் வேர்வை, மரங்களின் வேர்வை, மனிதனின் வேர்வை பாருங்க, மரங்களின் வேர்வை மரத்திற்கு வேர்க்குமா என்று கேட்டீர்களா? வேர்க்கும். ஆலமரம், அரச மரத்திற்கே, மரத்திற்கு கீழே உட்கார்ந்தால் கோடை காலத்திலும் குழு என்று இருப்பதற்கு காரணம் மரத்தின் வேர்வைதான். மரங்களின் வேர்வைதான் அதை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது. இப்ப வேர்க்காத மரங்கள் இருக்குது நாட்டுல. அது எது? சீமக்கர் வேலையும் யூக்கலிப்டஸ்ங்கிற தைல மரத்துக்கும் வேர்க்காது. இந்த மரங்கள் என்ன செய்யும்? இந்த மிதந்து வருகிற ஈரப்பதத்தை உறிஞ்சி பெறும். அதனால மேகமே உருவாகாது, மழை பொழிவை தடுத்து பெறும். அதனாலதான் இந்த சீமக்கர் வேலை, யூக்கலிப்டஸ் இருக்கிற நிலங்கள் வறண்டு இருக்க காரணம் அதுதான். இப்ப மரங்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, இவையெல்லாம் நீராவியாவி மேல போகுது. ஆனாலும் அது முழு வடிவம் மேகமா பெற முடியல, மேகமாக ஆக முடியல. அப்ப என்ன செய்யுது? காற்றில் இருக்கிற தூசி, இந்த சுத்துது பாருங்க தூசி, மேலே மிதந்து கொண்டிருக்கிற கரி, இது எல்லாம் சேர்ந்து ஒரு மேகமாக வடிவம் எடுக்குது. வடிவம் எடுத்து மேகமான பிறகு காற்று அதை தள்ளி கொண்டு போகுது. காற்று, அதை நம்ம என்ன சொல்றோம்? பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, வடமேற்கு பருவக்காற்று என்று சொல்றோம்ல. அந்த காற்று தள்ளி கொண்டு போகுது. தள்ளி கொண்டு போகிற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்துகிற கோட்டையாக, பேரரணாக இருப்பது யார் என்றால் மலை. இந்த மலைதான் தடுத்து நிறுத்தி, மேகத்தை தடுத்து நிறுத்தி பூமிக்கு மழையாக கொண்டு வருது. அந்த ஆற்றல் அந்த மலைகளுக்குத்தான் இருக்கிறது. மலை மேலே அடர்ந்து இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிறது. நல்லா கவனிச்சுக்கணும். மேகத்துக்கு
மேகத்தை கொண்டு வருது. 3000 அடிக்கு மேலே இருக்கிற மலை, அதற்கு மேலே 200-300 அடிக்கு மேலே உயர்ந்து இருக்கிற மரங்கள், காடுகள். இந்த காடுகள் அது என்ன செய்யுது? குழு குழுன்னு இருக்குது. இந்த காடுகள் எதுவுமே, இந்த பாருங்க, இந்த காடுகள் இதில் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த காடுகள் எதையுமே நம்ம நடல. மனிதர்கள் நம்ம பாட்டனோ பூட்டனோ தாத்தனோ அப்பனோ எவனும் நடல. நட்டது யாரு? இந்த பறவைகள். நல்லா கவனிச்சுக்கணும். பறவை செத்தா எனக்கு என்னன்னா நாம செத்து போயிருவோம். அதை உரம் போட்டு வளர்த்தது பாதுகாத்தது யாரு? இந்த யானை, இந்த புலி, இந்த மான், இந்த காட்டெருமை, இந்த சிங்கம், இந்த காடுகள் இருக்க விலங்குகள். ஒரு முறை யானை உணவு சாப்பிட்டு போட்டா ஆயிரக்கணக்கான விதைகளை அந்த கழிவில், அந்த சாணத்திலே தூவுது. அப்ப காடை பரப்பி வளர்க்கிற தூதுவர்களாக இந்த விலங்குகள், பறவைகள் இருக்கிறார்கள். அப்ப மரங்களில் இருக்கிற அடர்ந்த காடுகளை உருவாக்கியவர்கள் பறவைகள். விதை பரப்பும் தூதுவர்களாக பறவைகள் இருக்கிறார்கள். நன்கு கவனிச்சுக்கணும். அந்த